நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் அடியனுடைய ஆசீர்வாதம், வாழிய நலம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வாகத்தான் போய்விடுகின்றது. பிறப்பில் இருந்து அவன் ஒரு நிலையை அடைகின்ற வரை எத்தனை விதமான போராட்டங்களை அவன் சந்திக்கின்றான். துரோகங்கள், ஏமாற்றங்கள், சந்தோஷங்கள் இன்று ஒவ்வொன்றும் அவன் வாழ்விலே கலந்து விளையாடுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை அவன் இறைவன் மீது வைக்கின்றான். இறைவன் சார்ந்த இறைவனாய் அம்சமாகிய அந்த நவகிரகங்களின் மீது வைக்கின்றான். அதைத்தான் ஜோதிடம் என்பார்கள். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நவ கிரகங்களும் நம்மை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கிரகம், பலம் குறைந்த கிரகம் என்றெல்லாம் இல்லை. நம்முடைய கர்மாவுக்கேற்ற பலனை அந்தந்த காலகட்டத்தில் அவை தந்து கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கர்மாவினுடைய கர்த்தா என்று சொல்லக்கூடிய சனி பகவான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல தொழில், நல்ல வாழ்க்கை அமைய வேண்டுமானால் இவருடைய பார்வை தேவை. அந்த வகையில் பார்க்கும்பொழுது சொல்வார்கள், கிராமப்புறங்களிலே தாயோடு சுவையும், தந்தையோடு துணையும், மனைவியோடு மானமும், குருவோடு எல்லாமும் போய்விட்டது என்று சொல்வார்கள். ஆக ஒரு குரு ஒருவனே அனைத்தையும் திருப்பி தரக்கூடியவன். அந்த வகையில் பார்க்கும்போது குரு, ஜோதிட சாஸ்திரத்தில் குருவின் பார்வைக்கு அவ்வளவு சிறப்புங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது சமீபத்தில் தான் நம்ம சனிப்பெயர்ச்சியை கடந்து நம்மை நோக்கி அது நகர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. கர்மாவின் பலனை தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது குரு பயிற்சி, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்துக்கு மாறுவதற்கு குறைஞ்சமான ஒரு காலம் தான். அந்த வகையில் பார்க்கும்போது திருக்கணிதம், வாக்கியம், இந்த ரெண்டும் தான் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது வாக்கிய பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்ச்சி ஆகிவிட்டார். அதே பார்த்திங்கன்னா திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி அவர் பெயர்ச்சி ஆகின்றார். இந்த குரு பயிற்சி எந்த விதமான ஒரு தாக்கத்தை, எந்த விதமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை தருமா என்று இப்போ கேள்வி நம் முன் எழுந்து நிற்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சியை நம்ம அவளோடு எதிர்பார்க்கிறோம். அரசியல் மட்டுமல்ல, ஆன்மீகம் மட்டுமல்ல, தொழில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருமா? தரும். காரணம் என்னன்னா, மிதுனம் என்பது புதனுடைய இடம். அந்த இடத்தில் இருந்து அவர் இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் மனோகாரனுடைய இடத்தை நோக்கி அவர் நகர்ந்து விட்டார். இது எவ்வாறு இருக்கும், எந்த விதமாக நம் வாழ்வை நடத்தி தரும் என்பதைத்தான் நம்ம சோடி பிரசன்னத்தில் பார்க்க போகிறோம். என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள் இங்கே, சூரியன், சந்திரன், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய், இவர்களாம் நண்பர்களாக இருக்கின்றார்கள். நண்பர்களாக இருந்தாலும் கூட இந்த சோடி பிரசன்னம் என்பது ஒரு அற்புதமான ஒரு கலை. அதாவது இந்த சோடி பிரசன்னம் என்பது ஆழ் மனத ரகசியங்களையும் எப்பொழுதோ செய்த கர்மாவின் பலனையும் கணித்து சொல்லக்கூடியது தான். அந்த வகையில் சனி பகவானுடைய நிலையையும் குரு பகவானுடைய நிலையையும் வைத்து இப்போ நான் சோழி பிரசனம் பார்க்க போகிறேன். 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு. அதே நேரம் ஜனன காலத்தில் குருவினுடைய அமைப்பு சரியாக அமர்ந்து விட்டால் அற்புதம். அவ்வாறு அமையவில்லை என்றால் சில மேடு பள்ளங்களை நாம் கடந்துதான் வர வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குருவினுடைய பார்வை எடுத்துக்கிட்டா 5, 7, 9, இந்த 5, 7, 9 குருவின் பார்வை படுகின்ற இடம் அற்புதம். அந்த அற்புதமான இந்த குருவினுடைய பார்வை, இந்த குரு பயிற்சி 2026 எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம். சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயுடைய பரிபூரணமான ஆசி இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையும். 2026 குரு பார்க்க மட்டுமல்ல, குருவை மாதிரி ஒரு அற்புதமான பார்வை யாருக்கும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த குரு பகவானினுடைய பார்வை எதுன்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9. அதே நேரம் குருவினுடைய முழுமையான பலனை பெற வேண்டுமானால் கர்மா நமக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா? அந்த கர்மாவிற்கு கர்த்தா யாருன்னு பார்த்தா சனி பகவான். சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 3, 7, 10. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் ஜனன காலத்தில் குருவினுடைய இது நமக்கு கிடைக்காவிட்டாலும் கூட குருவினுடைய பார்வை நமக்கு அமையுமானால், நல்ல தசாபுத்தி அமையுமானால் நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கும். அந்த வகையில் இந்த 2026 இந்த குரு பயிற்சியில் சிம்மராசிக்காரர்கள் எப்போ இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம்.
சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பாதிப்பு தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. குரு பகவான் அள்ளி கொடுத்தாலும் கூட அதை கிள்ளி கொடுப்பாரா கொடுக்காமல் போவாரா என்பதையெல்லாம் தீர்மானிக்க வேண்டியது சனி பகவான் தான். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியாக இருக்கின்றார். அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 12ல் அவர் விரய குருவாக இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கவலையே பட வேண்டாம். கடுமையான ஒரு வெயில் அடிக்கின்றது, நாம் அதற்காக நம் வேலையை விட்டு விடுவோமா, கலங்கி போவோமா, கையில் கொடை வைத்து கொள்ள மாட்டோமா, காலில் ஒரு பாதனை அணிந்து கொள்ள மாட்டோமா? அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த 2026 சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கவலையே படாதீங்க. தவறான பாதை, தவறான பழக்க வழக்கங்கள், தவறான தொடர்பு யாருக்கு இருக்குமானால் அவரை நோக்கி தான் சனி பகவானுடைய பார்வைப்படும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய எந்த விதமான பார்வையோ பாதிப்போ இல்லை. அது ஒன்று போராதா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனி காலத்தில் வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்களும் தொழிலில் முன்னேற்றம் அடைந்தவர்களையும் இழந்ததை திரும்ப பெற்றவர்களையும் என் வாழ்வில் சந்தித்திருக்கிறேன். நல்ல தசாபுக்தி இறையர்களும் குருவர்களும் சேருமானால் நல்ல ஒரு மாற்றம் தானே. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 12ல் விரய குருவாக இருக்கின்றாரே என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அந்த விரய குருவை சுபகுருவாக மாற்றிக்கொள்ளலாமே. அந்த நிலையை தரக்கூடியவன் ஒருவன் இருக்கின்றானே. அந்த நிலையை தரக்கூடியவன் தான் பூமிகாரகன், இரத்தகாரகன், புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடைய செவ்வாய். அதே நேரத்தில் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு துணை இருப்பதனால அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடைய செவ்வாயும் துணை இருப்பதால் அற்புதம் என்றுதான் நான் சொல்வேன். அதாவது ஒன்றை நினைத்து பயந்து விட வேண்டாம். ஜோதிடம் என்பது பயன்படுத்துவதற்கு மட்டுமல்ல, தைரியத்தை இழக்கக்கூடியது மட்டுமல்ல, இழந்ததை திரும்ப பெறக்கூடியது தானே. அதனால தானே நவ கிரகங்கள் என்று வைத்தார்கள். கதவை மூடினாலும் காற்று ஜன்னல் வழியாக வரும் அல்லவா? அந்த வகையில் செவ்வாயும் சுக்கிரனும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நற்பலனை தருவதற்கனால வாங்கிய இடத்தை கட்டி முடிப்பதற்கும் உரடி மண்ணாவது சொந்த இடமாவதற்கும் இதுவரை பட்ட அவமானங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் அத்தனையும் தீர்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் இதனை பார்க்கின்றேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விரயகுரு 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 என்று சொன்னாலும் கூட சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் 12ல் விரயகுருவாக இருந்தாலும் கூட நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஆடம்பரம் வேண்டாம். ஒரு திருமணம் செய்யலாம், அது ஆடம்பரமாக வேண்டாம். அதே நேரம் திருமணம் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் சரி, காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது சிறப்பு. அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வதோ, அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு நீண்ட தூர பயணம் செல்வதோ, அவர்களோடு கூட்டு தொழில் செய்வதோ இந்த காலகட்டத்தில் வேண்டாமே. அந்தரங்க விஷயங்களை அவர்களோடு அலச வேண்டாமே. அதாவது சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைவதை செவ்வாய் உணர்த்துவார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் அரசு துறையில் பொதுத்துறையில் வேலை செய்வதற்கு இதை நான் ஒரு அற்புதமாக காலமாகத்தான் சொல்வேன். காரணம் செவ்வாய் துறை இருப்பதனால அதே நேரத்தில் அரசு துறையிலையும் சரி பொதுத்துறையிலும் வேலை செய்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது சிறப்பு. நீண்ட தூர பயணங்களில் மிக கவனமாக இருந்து விட்டாலே போதும். அதே நேரத்தில் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு நிலையும் இந்த காலகட்டம். பிள்ளைகளோடு சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட அந்த கருத்து வேறுபாடுகள் காணாமல் போய்விடும். அந்யோனியம் சொல்லுவாங்க. அந்த கணவன் மனைவியினுடைய உறவு என்பது ஒரு அற்புதம். அதாவது புரிந்தவள் தான் துணையாக வேண்டும், புரிந்தவன் தான் துணையாக வேண்டும். இதுவரை புரிபடாத உங்கள் வாழ்க்கைக்கு கலத்திரகாரகன் சுக்கிரன் இருவரையும் அந்த எந்த நிலை வந்தாலும் தன்னிலை மாறாத ஒரு நிலையை கலத்திரகாரகன் உங்களுக்கு சுக்கிரன் தர இருப்பதனால கவலையே பட வேண்டாம். தேவகுரு கைவிட்டாலும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம். சாட்சிக்காரன் காலில் விடுவதை விட சண்டைக்காரன் காலில் விடுவது சிறப்பு என்பதை போல திருத்தணி சொன்னேன் அல்லவா, திருத்தணி முருகனை அவரே குரு தானே. திருத்தணி முருகனை தரிசித்து அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று சனி பகவானுக்கு அந்த தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு உங்கள் கையாலேயே நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து பாருங்கள். அதே நேரம் விரய குருவாக இருப்பதால் 12ல் விரய குருவாக இருப்பதனால நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். இந்த காலகட்டத்தில் தட்சிணாமூர்த்தி குரு நமக்கெல்லாம் தெரியும். அதே பிரகஸ்பதியை பொறுத்த வரைக்கும் நவ கிரக குரு தானே, நம்மை அவர் தானே இயக்குகின்றார். அந்த வகையில் பார்க்கும்போது பிரகஸ்பதிக்கு அற்புதமான ஆலயம் அங்கே உள்ளது. நின்ற திருக்கோலம் அங்கு சென்றவரை மனமுருக பிரார்த்தனை செய்வீர்களானால் அற்புதமான ஒரு மாற்றத்தை தருவார். மனிதன் தவறு செய்கின்றான், அந்த தவறை மனைவியும் மன்னிக்க மாட்டார், கணவனும் மன்னிக்க மாட்டான், பிள்ளைகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்கிறாங்களே, குருவை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் விரய குருவாகத்தானே இருக்கின்றார்.
உங்கள் வாழ்வை பொறுத்த வரைக்கும் சுபகுருவாக மாற்ற வேண்டுமானால் குருவின் பாதம் பணியுங்கள். சாபம் தருவதும் அவர் தானே, ஒருவனுக்கு தவறு செய்கின்றவரை தண்டிப்பவரும் அவர் தானே, தட்டி கொடுத்து காப்பாற்றுவரும் குருதானே. கவலையே பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் குருவின் பாதம் பணிவீர்களானால் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான காலம் இந்த 2026 குரு பயிற்சி.